ஏ.ஆர். ரகுமானுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வைத்த செக். இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமானோட பாடல்கள்னாலே அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியில வைப்ஸை கிரியேட் பண்ணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பாலிவுட், ஹாலிவுட்னு சர்வதேச அளவில் வாண்டட் இசையமைப்பாளரா இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில அவர் ஒரு சட்ட சிக்கல்ல சிக்கியிருக்காரு. தாகர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தொடுத்திருக்கிற வழக்குல என்னோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தத்துவ ஞானிகள். என்னோட தந்தை தாத்தா 2 பேரும் சிவஸ்துதி அப்படிங்கிற பேர்ல பக்தி பாடலை அவங்களே எழுதி இசையமைச்சு மக்கள் மத்தியில பரப்பினாங்க. இந்த பாடலோட சில வரிகள் பொன்னியின் செல்வன் 2 படத்துல வர வீரராஜா வீரா பாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த வழக்கு தொடர்பா டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஏ.ஆர். ரகுமான் தரப்புல நாங்க சிவஸ்துதி பாடலை கேட்டு ஈர்க்கப்பட்டவர்கள், அதோட சாரத்தையும் தத்துவ அமைப்பையும் பின்பற்றி தான் வீரராஜா வீரா பாடல் உருவாக்கப்பட்டதுன்னு பதில் சொல்லப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து தற்காலிக தீர்வா ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி ரூபாயை நீதிமன்ற பதிவாளர்கிட்ட செலுத்தணும்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சதெல்லாம் ஓகே தான், பட் ஆக்சுவலி அந்த பாட்டை எழுதினது இளங்கோ கிருஷ்ணன் தானே, எங்கேயோ இருக்குதே பா.